வணக்கம். நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி, எம்டி சித்தா. தற்போது சூழ்நிலையில் நிறைய இளம் பெண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுது. இதில் பிசிஓடி அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தற்போது ஒரு சில வருஷங்களில் இந்த லோ ஏஎம்ஹெச் அப்படிங்கிற பிரச்சனை அதிகமாக, அதுவும் 20லேருந்து 25 வயது பெண்களுக்கு நிறைய இருக்குது. இந்த ஏஎம்ஹெச் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா நம்மளோட எக் ரிசர்வை குறைக்கும். இது பொதுவாக இயல்பாக மெனோபாசல் ஸ்டேஜில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும். அதாச்சும் ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணும்போது 100,000 எக்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு மெனோபாசல் ஸ்டேஜில் வெறும் 10,000 செல்லுக்கு ரெடியூஸ் ஆயிரும். இது இயல்பு. பட் தற்போது சூழ்நிலையில இளம் பெண்களுக்கே இந்த எக்கோட ரிசர்வ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருது. இதுக்கு மெயின் காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் ஸ்ட்ரெஸ்ஸும் தான். இதற்கு ஆங்கில மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியாது, ஸோ நீங்கள் ஐவிஎஃப் தான் போகணும்னு நிறைய இடங்கள்ல சொல்லி நான் கேள்விப்படுறேன். பட் இந்த லோ ஏஎம்ஹெச் லெவலை நம்ம கண்டிப்பாக சித்த மருத்துவத்தால் சரி பண்ண முடியும். ஸோ லோ ஏஎம்ஹெச் முக்கியமான காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் உணவு பழக்க வழக்கங்களும். தற்போது இளம் பெண்கள் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறனாலையும் அதிகமான வெயிட் ஒபிசிட்டினாலையும் இந்த ஏஎம்ஹெச் லெவல் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது பிசிஓடிக்காக சர்ஜரி நிறைய இடத்துல பண்ணுறாங்க இல்லையா? இந்த சர்ஜரியோட பக்க விளைவாக கூட உங்களோட எக்கோட ரிசர்வ் குறையலாம். ஸோ பிசிஓடி சர்ஜரி பண்ணுறது நம்ம குழந்தை பேருக்காக தான் பண்ணிக்கிறோம். பட் அதுவே காம்ப்ளிகேஷனில் கொண்டு போய் விட்டுருது, எக்கோட ரிசர்வை குறைச்சிருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிசிஓடி ஆகட்டும் இல்லை லோ ஏஎம்ஹெச் லெவல் ஆகட்டும், இதை நம்ம சித்த மருத்துவத்தில் 100% சரி பண்ண முடியும். முதல்ல ஆரோக்கியமான உணவுகளையும் ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணணும். தவிர சித்த மருந்துகளில் தண்ணீர் விட்டான் நெய் மற்றும் அசோகரிஷ்டம் போன்ற நிறைய மூலிகைகளால் நம்ம இந்த ஏஎம்ஹெச் வேல்யூவை ரேஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிற விரும்புகிறேன். பிசிஓடி ஆகட்டும் லோ ஏஎம்ஹெச் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் மூலமாக குழந்தையின்மையை சரி பண்ணுறதுக்கு பதிலாக இயற்கையாக மூலிகை மருத்துவமான சித்த மருத்துவத்தால் இதை சரி பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.